வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் மகோர்கடர் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக நிற்க, அவருடைய ஒவ்வொரு மயிர்கால்களிலும் அண்டங்கள் உருவாக, அதனுள் மாட்டிக்கொண்ட இந்திரன் வழி தெரியாமல் தவிக்க, விநாயகப் பெருமானின் கால்களில் விழுந்து தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினான். விநாயகப் பெருமானும் சிறு குழந்தையாக மாறி அவனை மன்னித்து அருளினார். ஒருமுறை காசிராஜன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து அதை நடத்தி வைக்குமாறு காசியபரை அழைத்தான். அதற்கு காசியபர், மன்னா, நான் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கிறேன், ஆதலால் நான் வருவதற்கு இல்லை. எனவே என்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி மகோர்கடரை அனுப்பி வைத்தார். அவர் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தூமாச்சகன் என்ற அசுரன் பல வருடங்களாக சூரிய பகவானை நோக்கி கடுமையான தவம் செய்து வந்தான். அவனுடைய தவத்தை மெச்சிய சூரிய பகவான் பலமான வலிமை கொண்ட ஆயுதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். அந்த ஆயுதமானது வான்வெளியில் பயங்கர சத்தத்தோடு காற்றை கிழித்து கொண்டு வந்தது. அது அசுரனிடம் சேர்ந்தால் தேவர்களும் முனிவர்களும் தாங்க முடியாத துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்று நினைத்த மகோர்கடர் தன்னுடைய கையை நீட்டி அந்த ஆயுதத்தை பிடித்து கொண்டார். உடனே அது தன்னுடைய சக்தியை இழந்தது. அதை தூமச்சனை நோக்கி எய்தார். அது அசுரனின் தலையை தனியாக துண்டித்தது. இதனை கேள்விப்பட்ட அவனது 2 புதல்வர்களும் மகோர்கடரை எதிர்த்து போரிட்டனர். அப்பொழுது மகோர்கடர் தன்னுடைய மூச்சு காற்றை இழுத்துவிட இருவரும் அந்த காற்றில் சிக்கி உயிரிழந்தனர். தூமச்சகனையும் அவனது புதல்வர்களையும் கொன்ற மகோர்கடரை கொல்ல நார அந்தகன் 1000 வீரர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவரும் மகோர்கடரும் காசிராஜனும் அந்த தேரை சூழ்ந்து கொண்டு நகர முடியாமல் தடுத்தனர். உடனே மகோர்கடர் பயங்கரமான கனைப்பொலி எழுப்பினார். அந்த சப்தத்தை தாங்க முடியாத 1000 அசுரர்களும் இறந்து விழுந்தனர். அவர்களை வெற்றி கொண்டு காசிராஜன் அரண்மனையை அடைந்த பொழுது அங்கே 2 அசுரர்கள் அந்தனர் போல வேடம் அணிந்து அங்கே வந்தனர். அந்த 2 அசுரர்களில் ஒருவன் மகோர்கடரை கட்டி அணைத்து நசுக்க நினைத்தான். அவனது எண்ணத்தை உணர்ந்த மகோர்கடர் அவனுக்கு முன்பாக அவனை கட்டி அணைத்து பழத்தை பிழிவது போல பிழிந்து கொன்றார். மற்றொரு அரசன் புயல் காற்றாக மாறி அவரை தூக்கி போக நினைத்தான். மகோர்கடரோ தன்னுடைய ஆதிசேஷனை அனுப்பி அவனுடைய 1000 வாய்களை திறந்து புயல் காற்றை விழுங்க வைத்தார். இதேபோன்று அரண்மனை வாசலில் ஒரு அசுரன் பாறையாய் மாறி காத்து கொண்டிருந்தான். அவனை தந்திரமாக கொல்ல நினைத்த விநாயகப் பெருமான், காசிராஜனே, நல்ல நேரத்தில் நமது தேர் உள்ளே நுழைகின்றன. ஆகவே விநாயகப் பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைத்து விட்டு செல்வதுதான் நல்லது. ஆகவே 1008 தேங்காய்களை கொண்டு வர சொல்லுங்கள் என்றார். காசிராஜனும் 1008 தேங்காய்களை கொண்டு வர செய்தான். உடனே மகோர்கடர் தேங்காய்களை அந்த பாறையில் மீது மடார் மடார் என்று உடைத்தார். பலி தாங்க முடியாத அசுரன் தன்னுடைய சுய உருவத்திற்கு வந்தான். உடனே மகோர்கடர் தன்னுடைய பரசை அவன் மீது செலுத்த அவன் பலத்த காயங்களுடன் இறந்து விழுந்தான். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.